ஊழியத்தில் ஒவ்வொரு ஊழியங்களும் ஒவ்வொரு விதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்துகிறார். 4 வருஷத்தில் 200 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி 4 வருஷத்தில் சொந்த இடம் வாங்கி சர்ச்சு கட்டின சபைகளை பார்த்துருக்கிறேன். ஒரே ஆண்டில் 600 ஆத்துமாக்களை நீங்கள் உடனே இன்னொரு சபையிலேருந்து பிரிச்சுட்டு போனான்னு யோசிக்க கூடாது. அப்படிலாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து அப்படி இருந்த சபைகள் நார்த் இந்தியாவெல்லாம் சொல்லலை, தமிழ்நாட்டில் தான் அப்படி சபைகள் இருக்குது. கர்நாடகாவில் மைசூரில் இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஒரு கிராமம் இருக்குது. 8000 பேர் இருக்கிறாங்க. ஒரு கிராமம். பாஸ்டர் படித்தது 3rd ஸ்டாண்டர்ட் தான். ஏன் ஊழியத்தில் நம்மளால் அடுத்த கட்ட பரிணாமங்களுக்கு நாம் கடந்து செல்றதுக்கு நம்ம என்ன செய்கிறது? நம்முடைய சபை அல்லது ஊழியம், அது எந்த விதமாக ஊழியம் வேணா இருக்கட்டும், நான் அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக விரும்புகிறேன், நான் என்ன செய்யட்டும்? பொதுவாக அந்த 100 ஆத்துமாக்களை எட்டுவதுங்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதுலேயே இந்த 100லேயே ரொம்ப காலம் நிற்கும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த 100ல இருந்து 250 300 போகிறது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த படியை தாண்டது ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த 300 to 1000 போகிறது இருக்கு பாருங்க, அது அதை விட ஒரு பெரிய சேலஞ்ச். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வாட்டுக்கு என்ன செஞ்சுட்டே போகும், மினிஸ்ட்ரி வளர்ந்துட்டே போகும். ஆனால் இந்த தேக்க நிலைமைகள் இல்லாமல் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன், நான் என்ன செய்யட்டும்? அதுதான் நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். சரியா? அபிஷேகம்னா என்ன? ஏன் ஒருவருடைய அபிஷேகம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பரிணமிக்கிறது? பல தேசங்களுக்கு அதன் வீச்சு, அது செல்லுகிற அந்த வீச்சு பல தேசங்களுக்கு போகுது. ஆனா சிலருடைய அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட குக்கிராமத்தோடையோ ஒரு பட்டணத்தோடையோ அப்படி நின்று விடுகிறதா? தேவன் பட்சபாதம் உள்ளவரா? அதற்காகவா நம்ம அழைத்திருக்கிறார்? ஒரு 100 ஆத்துமாக்களோடு 200 ஆத்துமாக்களோடு என்னுடைய ஊழியத்தை முடிப்பதற்கா நான் 40 ஆண்டு காலம் ஊழியம் செய்யணும்? இல்லை, ஒரு அரசியல் கட்சி வச்சிருந்தாங்கன்னா 1 கோடி பேர் சொல்றாங்க சர்வசாதாரணமா மெம்பர்ஷிப். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ மனிதர்கள் 100 ஆத்துமா, அது அற்பமா சொல்லலை, ஒரு ஆத்துமானாலும் அது வெளியேற பெற்றதுதான். ஆனா இந்த 100 எண்ணிக்கையோடு முடிப்பதற்கு, இந்த 100க்காக நான் 50 வருஷம் ஊழியம் செய்யணுமா? 50 ஆண்டு காலம் எடுக்கணுமா? அப்படி ஒரு அழைப்பை தான் தேவன் எனக்கு கொடுத்தாரா? அப்ப என்னுடைய அபிஷேகம் ஏன் அடுத்த கட்ட பரிணாமங்களுக்கு செல்ல முடிகிறது இல்லை, அல்லது என்னுடைய சபை அடுத்த கட்ட பரிணாமங்களுக்கு ஏன் செல்ல முடிகிறது இல்லை? நான் என்ன செய்யட்டும்? அதான் இப்ப நம்ம தியானிக்க போறோம். அபிஷேகம்னா என்ன? அது எப்படி அடுத்தடுத்த கட்ட பரிணாமங்களுக்குள்ள அது கடந்து போகிறது? ஏன் சில நேரங்களில் அபிஷேகம் அடுத்த பரிணாமங்களுக்குள்ள போகாம தேக்க நிலையிலேயே நிற்பதற்கு காரணம் என்ன? அதான் இப்ப நம்ம டீல் பண்ண போறோம். சரியா? சரி, முதல்ல நான் 1 by 1 வர்றேன். முதல்ல அபிஷேகம்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எப்படி ஒரு அரசாங்கம் ஒருவரை தன்னுடைய வேலையில நியமிக்குது, ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு தாசில்தாரோ கலெக்டரோ யாரோ ஏதோ ஒரு அரசாங்க வேலையை செய்யறதுக்கு எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குதுல்ல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்கள, அதை போல ஒரு கம்பெனி தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆஃபர் லெட்டர்னு சொல்லுவாங்க தானே, ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. ஒரு பள்ளி கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அட்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. மிலிட்ரியில் சேரணும்னா சர்வீஸ் லெட்டர் கொடுக்குறாங்க. இதை போல தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை ஒருவர் செய்யணும்னா அதற்காக கொடுக்கப்படுவது தான் அபிஷேகம். தேவ ராஜ்யத்தினுடைய பணியை ஒரு ஊரில், ஒரு இடத்துல, இந்த உலகளாவிய அளவில் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு பகுதியில், ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ள, அது என்ன வேணா இருக்கட்டும், தேவ ராஜ்யத்தின் பணியை, ஒருவேளை நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கலாம், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை ஒருவர் செய்யணும்னா
அவரை அதிகாரப்படுத்துவதற்காக அவருக்கு கொடுக்கப்படுறதுதான் அபிஷேகம். சொல்லுங்க, அது அவருக்கு கொடுக்கப்படுறது என்னது? அபிஷேகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அபிஷேகம். நான் அடுத்ததுக்கு வர்றேன். அபிஷேகங்கிறது இட்ஸ் நாட் அ கார்ப்பரேட், இட்ஸ் எ இண்டிவிஜுவல் திங். அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்படுகிறது. யாருமே சொல்ல முடியாது நான் இன்னாருடைய அபிஷேகத்துக்கு கீழே இருக்கிறேன், நான் இன்னாருக்கிட்ட இருக்கிறேன், அவர் அபிஷேகம் தான் என் மேல இருக்கு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வேதம் அப்படி சொல்லல. அபிஷேகம் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் இறங்கி வருகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனம், Acts chapter 2 verse 3. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் 120 பேர் இருந்தாங்க. 120 பேர்ல ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்ப நல்லா நம்ம நினைவில் வச்சுக்கிறோம், அபிஷேகம் ரொம்ப யூனிக்கானது, தனித்துவமானது. எப்படி கை ரேகைகள் வித்தியாசமோ, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கை ரேகையும் என்னது? வித்தியாசம். கண்கள்ல இருக்கிற ரேகைகள் என்னது? வித்தியாசம். இன்னொன்னையும் சொல்றேன், அபிஷேகமும் ரொம்ப யூனிக்கானது, தனித்துவமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? இன்னொருத்தருடைய அபிஷேகத்தை எடுத்து உங்க தலைமையில வைக்கல, அதுக்கு வைக்கிறதுக்கு அவரே இருக்காரு, அப்புறம் அதுக்கு நம்ம இல்லையா? அப்ப அப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். யாருமே சொல்ல முடியாது எனக்கு அபிஷேகம் கிடையாது பிரதர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது. சரி, நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். அபிஷேகம் கூட்டத்தில் வைத்து கொடுக்கப்படலாம், ஆனால் கூட்டமாக கொடுக்கப்படுவது கிடையாது. 120 பேர் இங்க வாங்கப்பா, 120 பேருக்கு ஒரே அபிஷேகம், எல்லாம் போ ஏதாவது ஊழியத்தை செய், இப்படிலாம் ஆண்டவர் சொல்றது இல்லை. கூட்டத்தில் வேணா கொடுக்கப்படலாம், ஆனா அது கூட்டமா கொடுக்கப்படுறது இல்லை. ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தை வைக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அபிஷேகங்கிறது இண்டிவிஜுவல். சரியா? அதுல மாற்றம் இல்லை. அது சேர்ந்து வேலை செய்யும். மற்ற அபிஷேகம் பெற்ற மனிதர்களோடு கூட அது சேர்ந்து வேலை செய்யும். நான் பின்னாடி வர்றேன் அதுக்கு. அது வேலை செய்யும், ஆனா மற்றவர்களோடு ஒருமித்து வேலை செய்யுதுங்கிறதுக்காக உங்க மேல அபிஷேகமே கிடையாது. உங்களை வெறுமனே ஒரு பணியாளாக, துணையாளாக மட்டும்தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களையும், நீங்க எந்த கிராமத்துல வேணா இருங்க, படிச்சவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க, ஆங்கிலம் தெரிந்தவங்களா இருங்க, தெரியாதவங்களா இருங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இல்ல? சரி, அப்ப கூட்டத்தில் வைத்து கொடுக்கப்படலாம், ஆனா கூட்டமா கொடுக்கப்படுறது இல்ல, அது இண்டிவிஜுவல். இந்த அபிஷேகத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், இல்ல, சுவரை அடைக்க எத்தனை மனுஷனை தேடுனேன்னு சொல்றாரு? ஒருவனை. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரே வார்த்தையில சொல்றேனே, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை உங்களோடு சேர்த்து கொண்டு அநேகருடைய பங்களிப்போடு ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கும். அநேகரை சேர்த்துக்கிட்டு அநேகருடைய பங்களிப்போடு ஒரு காரியத்தை செய்யும். ஆனா யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து, உங்க அபிஷேகத்தை பார்த்து, நான் இல்லாம உன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, அப்போ உங்க அபிஷேகம் அப்படி எழுந்து நிற்கும் பாருங்க. யாரு இருந்தாலும் இல்லைனாலும் அவர் உங்க ஒரு ஆளை வச்சு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அது அநேகரை சேர்த்துக்கிட்டு வேலை செய்யும், ஆனா யாரும் இல்ல. உண்மைதானே? ஒரே ஒரு எலியா தான் ஒரு தேசத்தையே கர்த்தர் திரும்ப பண்ணினார். ஒரே ஒரு மோசே தான் ஒரு இஸ்ரவேல் தேசத்தையே கர்த்தர் திரும்ப பண்ணினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்ல, அநேகரை சேர்த்துக்கிட்டு வேலை செய்யும், ஆனா
யாராவது உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான், நான் இல்லைன்னா நீ என்ன ஆகுற பாப்போம், அபிஷேகம் என்ன செய்யும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்ப உங்க அபிஷேகம் அப்படி எந்திரிச்சு நிக்கும் பாருங்க, அதனுடைய வல்லமைக்கு நிகரே கிடையாது. உங்க அப்படித்தானே வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனா இருந்த போது அழைத்தவர் இல்ல. சரி, அடுத்ததுக்கு வர்றேன். முக்கியமான காரியம், பிரதர் என் மேல அபிஷேகம் இருக்கு, உண்மையாகவே கர்த்தரின் மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரா? கண்டிப்பா வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்கள் மேல அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில், ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 3 காரியத்தின் மேலதான் அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை வார்க்க வேண்டும். அதாவது பழைய ஏற்பாட்டில் அபிஷேக தைலம் வார்க்கிறாங்க இல்லையா, பழைய ஏற்பாட்டில் ஒருவரை அதிகாரப்படுத்துவதற்கு, அத்தன்டிகேட் பண்ணுவதற்கு, அதிகாரப்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட விசிபிள் சிம்பிள், கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா அது அபிஷேகம் தான். ஒருத்தரை அதிகாரப்படுத்துறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு ஊழியக்காரனாகவோ ராஜாவாகவோ ஏதோ ஒரு அதிகாரப்படுத்துகிறார் அப்படின்னா அவன் மேல என்ன ஊற்றப்படுகிறது? தைலம் ஊற்றப்படுகிறது. அது விசிபிள், கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் அபிஷேகங்கிறது. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் கண்களால் பார்க்கக்கூடிய விசிபிள் சிம்பிளா இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் உங்க மேல என் மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் கண்ணால பார்க்க முடிகிறது இல்ல. பழைய ஏற்பாட்டில் அபிஷேகத்தையே கண்ணால பார்க்க முடியும், ஆனா புதிய ஏற்பாட்டில் அபிஷேகத்தை கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அந்த அபிஷேகம் செய்து முடிக்கிற காரியங்களை கண்ணால பார்க்க முடியும். அபிஷேகத்தை கண்ணால பார்க்க முடியல, ஆனா அந்த அபிஷேகத்தை கொண்டு உங்க மூலமா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் விசிபிளா மாற்றிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அபிஷேகத்தை உங்க ஆவிக்குள்ள வச்சு அதை கண்ணால பார்க்க முடியல, ஆனா அந்த அபிஷேகம் செய்து முடிக்கிற காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை ஆண்டவர் விசிபிளா மாத்திருக்கார். சரியா? சரி, அடுத்ததுக்கு வர்றேன். முக்கியமான காரியம், பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்கள் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. ஒன்று, ஆலயத்தின் மேல, ஆசரிப்பு கூடாரத்தின் மேல, டாபர்நாக்கில் மேல அந்த அபிஷேக தைலம் போர் பண்ணப்பட்டது, ஊற்றப்பட்டது. ஒன்று. இரண்டாவது, அந்த ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற ஆசாரியன் மேல அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. முதல்ல எது மேல? ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எது மேல? ஆலயத்தின் மேல. சொல்லுங்க, முதல்ல ஆசரிப்பு கூடாரம். அப்படி சொல்லலாம். முதல்ல எது மேல ஊற்றப்படுகிறது? ஆசரிப்பு கூடாரம். வெரி குட், வெரி குட், சூப்பர். இரண்டாவது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற யாரு மேல? ஆசாரியன் மேல அபிஷேக தைலம் வார்க்கப்படும். அடுத்து அந்த ஆசாரியனை கொண்டு ராஜா மேல அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. ஒன்று ஆலயம், டாபர்நாக்கில். இரண்டாவது பிரீஸ்ட் மேல அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. மூன்றாவது கிங், அவர் மேல அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. ஆலயம் அது தேவன் தங்குகிற ஸ்தலம், தேவனுடைய ஸ்தானம் ஒன்று. ஆசாரியன் அவர் கண்களால் காண முடியாத அன்சீன் வேர்ல்டு, அதாவது ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிறவன் தான் ஆசாரியன். ஆசாரியனா யாரு? பண்டிகைகள், தேவனுடைய பலி முறைமைகள், ஆவிக்குரிய மண்டலம், தூத கணங்கள் இல்லையா, இதையெல்லாம் ஆளுகை செய்கிறவன் தான் ஆசாரியன். ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகை செய்கிறவன் ஆசாரியன். அடுத்து ராஜா, இந்த பிசிக்கல் வேர்ல்டு, கண்களால் காணப்படக்கூடிய உலகத்தை, சீனபிள் வேர்ல்டு, கண்ணால பார்க்கக்கூடிய உலகத்தை ஆளுகை செய்கிறவன் தான் ராஜா. மீண்டும் ஒரே ஒரு தடவை சொல்லிடலாமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயம் யார் தங்குகிற ஸ்தானம்? யார் தங்குகிற வாசஸ்தலம்? தேவன். சொல்லுங்க, யார் தங்குகிற ஸ்தானம்? தேவன். வெரி குட், வெரி குட். அடுத்து ஆசாரியன் எந்த உலகத்தை ஆளுகிறவராக இருக்கிறாரு? ஆவிக்குரிய உலகத்தை. அடுத்து ராஜா எந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரு? இல்லையா, கண்களால் காணப்படக்கூடிய இந்த சிவில் வேர்ல்ட ஆளுகை செய்கிறவர். அப்ப இந்த 3 மேலதான் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. வேற எது மேலேயும் அபிஷேக தைலம் வார்க்கப்படாது. பழைய ஏற்பாட்டில் 3 காரியங்கள் தான். பழைய ஏற்பாட்டில்
இந்த மூன்று காரியங்கள், ஆலயம், ஆசாரியன், அரசன், அப்படி வச்சுக்கலாம், அல்லது ராஜா, இல்லையா? இந்த மூன்று மேலதான் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த மூன்றாகவுமே உங்களை வைத்து உங்க மேல அவர் அபிஷேகத்தை வார்க்கிறவராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த மூணாகவுமே யாரை வச்சிட்டாரு? உங்களை என்னை வச்சிட்டார். உண்மைதானா? நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 Corinthians chapter 6 verse 16. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய என்னவாக இருக்கிறீர்களா? அப்ப நம்ம தான் என்னவாக இருக்கிறோம்? ஆலயம். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் என்னவாக இருக்கிறோமா? ஆசாரியர். 1 பேதுரு புஸ்தகம் 2:19. 1 Peter chapter 2 verse 19. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம தான் தேவனுடைய ஆசாரியர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. சரி, அப்ப நம்மைத்தான் தேவன் ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகை செய்கிற ஆசாரியர்களாகவும் வச்சிருக்கார். சரியா? முதல்ல ஆலயம், அடுத்து என்னவாகவும் இருக்கிறோமா? ஆசாரிய அபிஷேகமும் இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, நம்மை தேவன் ராஜாக்களாகவும் வைத்திருக்கிறார், இல்லையா? வெளிப்படுத்தல் இப்போ வாசிச்ச வசனத்தை குறிச்சுக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6 + 5:10 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவிக்குரிய உலகத்தை தான் நம்ம ஆளுவோம், இந்த பூமியின் ஆளுகை நம்ம கையில் இல்லைன்னு. வசனம் தெளிவா சொல்லுது, நாம் பூமியிலே அரசாளுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப இந்த உலக பிரகாரமான உலகத்தையும் நம்மளால ஆட்சி செய்ய முடியும். அந்த அதிகாரத்தையும் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இப்ப ஆலயமாகவும் நம்மளை வச்சிட்டாரு, ஆசாரியராகவும் நம்மை வைத்திருக்கிறார், அடுத்து ராஜாவாகவும் வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த மூன்று மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் உங்க மேல என் மேலே வார்க்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப நம்மளால ஆவிக்குரிய உலகத்தையும் ஆள முடியும். கண்டிப்பா ஆள முடியும். இந்த பூமிக்குரிய உலகத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். சரி, இப்ப அடுத்து வர்றேன். ஆசாரியனா இருக்கிறேன், தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆலயனா, ரைட், ஓகே. நான் ஆசாரியன், நான் ராஜா அப்படின்னா எப்படி பிரதர்? ஆசாரியன்கிறது எப்படி வெளிப்படும் தெரியுமா? ஆசாரியனுடைய தலையில கண்டிப்பா கிரீடம் இருக்கும். ராஜாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவர் தலை மேல என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கணும் தானே? வசனம் தெளிவா சொல்லுது. லேவியராகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 12வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 21 verse 12. லேவியராகமம் புஸ்தகம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அப்ப நான் கர்த்தர். அப்ப ஆண்டவர் உங்க மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறார் பாருங்க.
நீங்க ஏன் ஆசாரியர் தெரியுமா? நீங்க ஏன் ராஜாவை ஆளுகை செய்ய முடியும் தெரியுமா? உங்க மேல அந்த அபிஷேகங்கிற கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நம்மளை பார்க்கிறப்ப சும்மா பார்க்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு வேணா சொல்லலாம், நினைக்கலாம். ஆனா பரலோகம் உங்களை பார்க்கிறப்ப சும்மா பார்க்கல, உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த கிரீடத்தை அது பார்க்கிறது. உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு குரோன், ஒரு கிரீடம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அபிஷேகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீடம். அபிஷேக தைலம் எந்த ஒரு மனிதனுடைய வெற்று சரீரத்தின் மேல, பேர் பாடி மேல அது ஊற்றப்படுவதே கிடையாது. அபிஷேக தைலம் எப்போதுமே ஆசாரிய வஸ்திரத்தோடு அல்லது ராஜ வஸ்திரத்தோடு தொடர்புடையது. ராஜ வஸ்திரத்தை அல்லது ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தி தான் கர்த்தர் அபிஷேக தைலத்தை வார்க்கிறார். எல்லா இடங்களையும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்லுவார், ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தி அபிஷேகம் பண்ணு. யாத்திராகம் 28:41. தேங்க்யூ. எக்ஸோடஸ் சாப்டர் 28:41. யாத்ரா புஸ்தகம் 28:41. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து. அப்ப எப்போதுமே இந்த அபிஷேகம் இந்த வஸ்திரத்தோடு தொடர்புடையது. அதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கணும். அதனாலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ல, சங்கீதம் 133:2. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குகிறதுமான. ஆசாரிய வஸ்திரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் எப்போதுமே இந்த வஸ்திரத்தின் மேல ரொம்ப கவனமா இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா? வஸ்திரத்தின் மேல ஆதாம் நிர்வாணியா நின்ற போது அவனுக்கு தோல் உடைகளை உடுத்தி தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். வார்த்தை முக்கியம். தோல் உடைகளை உடுத்தி தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்ப தோல் உடைகளை உடுத்தி தன்னுடைய சந்நிதியிலிருந்து அவனை அனுப்பி விடுகிறார். ஆனா அதற்கு பிறகு எல்லாம் பாருங்க, ஆதாமை தோல் உடைகளை உடுத்தி சன்னிதானத்திலிருந்து அனுப்பிவிட்டவர் ஆசாரியனுக்கு ஆசாரிய வஸ்திரத்தை தரித்து திரும்ப தன்னுடைய சன்னிதானத்துக்குள்ளே அவனை இழுத்து கொண்டார். இல்ல, ஆசாரியனுக்கு ஆசாரிய வஸ்திரத்தை உடுத்தி என்னுடைய சன்னிதானத்துக்குள்ள என்ன செஞ்சாரு? திரும்ப உள்ள வந்துருன்னு சொல்லி அவனை தன்னுடைய சந்நிதிக்குள்ள, பிரசன்ஸ்க்குள்ள அவனை இழுத்து கொள்ளுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, தேவன் எப்போதுமே இந்த வஸ்திரத்தின் மேல ரொம்ப கவனம் வச்சிருப்பார். ஆசாரியனுக்கு ஆசாரிய வஸ்திரம், ராஜாவுக்கு ராஜ வஸ்திரம், விசுவாசிக்கு ரட்சிப்பின் வஸ்திரம், சபைக்கு துதியின் வஸ்திரம், பரிசுத்தவான்களுக்கு வெண் வஸ்திரம். அப்ப ஆண்டவர் வஸ்திரத்தை தரிப்பிக்கிறதுல எப்போதுமே ரொம்ப கவனமா இருக்கிறார். அதனாலதானோ என்னமோ சாத்தான் இந்த நாட்கள்ல இருந்து இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இந்த ஜனங்களை வஸ்திரம் இல்லாமல் நிறுத்துறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். இல்ல, இன்னைக்கு நியூடிட்டி உலகம் முழுவதும் என்கரேஜ் பண்றான். கேட்டா அதை ரைட்ஸ்ன்னு சொல்றான், ஃப்ரீடம்னு சொல்றான். அது ஃப்ரீடம் இல்ல, சாத்தானுடைய ஸ்லேவரிக்குள்ள போறதுன்னு அர்த்தம். இந்த அரைகுறை ஆடை, நிர்வாணமா இருக்கிறது, இதெல்லாம் சத்துரு இந்த நாட்கள்ல ஏன் என்கரேஜ் பண்றான்னா, அவனுக்கு நல்லா தெரியுது தேவன் எப்போதுமே மனுஷன் என்ன தரித்தவனா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆவியிலையும் சரி சரீர பிரகாரமாகவும் சரி என்ன தரித்தவனா இருக்கணும்னு விரும்புறாரு, வஸ்திரம் தரித்தவனா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆனா சாத்தான் அதை எப்போதுமே என்ன செய்ய நினைக்கிறான்? களைய நினைக்கிறான் இல்லையா? அப்ப இந்த ஆசாரிய வஸ்திரத்துக்கும் அபிஷேகத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. நான் ஏன் இதை இவ்வளவு அழுத்தி சொல்றேன்னா,
நீங்க சில நேரங்களில் இப்படி சொப்பனம் கண்டிருக்கீங்களா? நீங்க ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இருப்பீங்க, ஒரு 100 பேருக்கு நடுவில் இருப்பீங்க, ஸ்டேஜில் இருப்பீங்க. ஆனா மேலாடை தரிக்காம நின்றுட்டு இருப்பீங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா? மேலே சட்டை போட்டிருக்க மாட்டீங்க, ஒன்று பனியன் இருக்கும், இல்லை பனியன் கூட இல்லாமல் வெறும் பேண்ட் மட்டும் போட்டு நிற்கிற மாதிரி, மேலாடை இல்லாமல் நீங்கள் நிற்கிற மாதிரி அப்படி தரிசனம் பார்த்துருக்கீங்களா? தரிசனம் இல்லை, சொப்பனம் கனவுல பார்த்துருக்கீங்களா? அல்ல அரைகுறை ஆடையோட அல்லது ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் இல்லாமல், அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் வான் பண்ண விரும்புகிறார். என்ன? சத்துரு உன்னுடைய அபிஷேகத்தினுடைய ஃப்ளோவை குறைக்க நினைக்கிறான், உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தில் அவன் கை வைக்க நினைக்கிறான், உன் ஜப வாழ்க்கை குறையுது, உன் வேத வாசிப்பு குறையுது, நீ நிறைய ஊழியம் ஓடிட்டு இருக்கிற, ஆனா என் சமூகத்தில் நீ என்ன செய்யலை, நீ நிறையா அமரலை, கொஞ்சம் சரி பண்ணிக்க அப்படிங்கிற வார்னிங் தான் அது. சரியா? அப்ப இந்த அபிஷேகத்துக்கும் இந்த வஸ்திரத்துக்கும் ஆசாரிய வஸ்திரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சரியா? என் ஆசாரிய வஸ்திரத்துக்கும் என் அபிஷேகத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சரியா? சரி, நான் அடுத்ததுக்கு வர்றேன். இந்த அபிஷேக தைலத்தை வேதம் ரொம்ப அழகா ஒரு டைட்டில் கொடுக்குது. அது பரிசுத்த அபிஷேக தைலம். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். இந்த அபிஷேகத்துக்கு, இந்த அபிஷேக தைலத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? அது பரிசுத்த அபிஷேக தைலம். கேஜேவில ஹோலி அனாயிண்டிங் ஆயில்னு இருக்கும், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல ESVல சேக்ரெட் அனாயிண்டிங் ஆயில், பரிசுத்த அபிஷேக தைலம். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு ஊழியக்காரருக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள அபிஷேகத்தினுடைய ஃப்ளோ இல்லைன்னா எந்த விதத்திலும் அவர்களால பரிசுத்தமா வாழ முடியாது. அபிஷேகத்தின் நிறைவு இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு மனுஷனாலும் விசுவாசினாலும் பரிசுத்தமா வாழுவது என்பது கூடாத காரியம், ஆகாத காரியம். வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற டைட்டில சும்மா சொல்லல, அவர் அபிஷேக தைலம்னு சொல்லல, அவர் என்ன தைலம்னு சொல்றாரு? அத பரிசுத்த அபிஷேக தைலம். சரி, இந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தை குறித்து 1-2 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். யாத்திராகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 22ல இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது. சரி, 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 22 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்க NKJVல வாசிங்களே, NKJV இல்ல SLT. Take for yourself, நீ உனக்காக எடுத்துக்கொள். ஆண்டவர் மோசேயை நோக்கி கூப்பிட்டு சொல்றார் இல்லையா? சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த 5 பொருள் எடுக்க சொல்றாருல, இந்த 5 ஸ்பைசஸ் எடுக்க சொல்றாருல, அப்ப முதல்ல என்ன சொல்றாருன்னா, உனக்காக, டேக் ஃபார் யுவர் செல்ஃப், நீ இந்த 5 பொருள்களையும் உனக்காக எடுத்துக்கொள். also take for yourself quality spices. நீ உனக்காக, SLTல இருக்கு, உனக்காக, also take for yourself, நீ உனக்காக எடுத்துக்கொள். இந்த 5 பொருளையும் நீ எடுத்துக்க, நீ எடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசே நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு நிறைய காணிக்கைகள் வாங்கி வச்சிருக்கதானே? யாத்திரா 25வது அதிகாரத்தில்
17 காணிக்கைகள் இருக்கிறது. 17 ஆஃபரிங்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17 காணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 17 காணிக்கைகள் வச்சிருக்கதானே உடன்படிக்கை பெட்டி செய்யறதுக்கு வச்சிருக்கிற, கிருபாசனம் செய்யறதுக்கு வச்சிருக்கிற, தூபபீடம் செய்வதற்கு வச்சிருக்கிற, குத்து விளக்கு செய்யறதுக்கு வச்சிருக்கிற, சமூகத்தப்ப மேஜை செய்யறதுக்கு வச்சிருக்கிற, கழுவும் தொட்டி செய்யறதுக்கு வச்சிருக்கிற, பலிபீடம் செய்யறதுக்கு பொருட்கள் வாங்கி வச்சிருக்கிற, ஆசரிப்பு கூடாரத்துக்கு நிறைய பொருட்கள் வச்சிருக்க, இவ்வளவு காரியங்கள் வாங்கியிருக்கதானே, அதெல்லாம் ஜனங்கள் கொடுத்தது. ஆனா இந்த அபிஷேக தைலத்துக்கான அந்த 5 பொருள் இருக்குல்ல, அதை வாங்குற பணத்தை நீ கொடு. அதான் அதோடைய அர்த்தம். டேக் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னா இந்த 5 பொருளையும் அந்த 5 பொருளுக்கான பணத்தை, அபிஷேக தைலத்துக்கான கிரயத்தை உன் பாக்கெட்ல இருந்து கொடு. ஆண்டவர் மோசேட்ட எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் எவ்வளவு பொருட்கள் இருக்கு. வெளியில இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் பலிபீடம் தான் ஒரு மனுஷனுக்கு எதிர்படுகிறது. பலிபீடத்தை தாண்டி வந்த ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஷியல் ஆல்டர் இருக்கு, பலிபீடம். அதை தாண்டி வந்தா கழுவும் தொட்டி இருக்கிறது, லேவர் இருக்கிறது. இது பிரகாரத்தில் அவுட்டர் கோர்ட்ல இருக்கு. சரி, இதை தாண்டி உள்ள வர்றோம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர்றோம், ஹோலி பிளேஸுக்குள்ள வர்றோம். வரும்போது என்ன இருக்கு? ஒரு பக்கத்துல சமூகத்தப்ப மேஜை இருக்கு, த பிரட் ஆஃப் ஷூ பிரெட் டேபிள் இருக்கிறது, சமூகத்தப்ப மேஜை இருக்கு. இன்னொரு பக்கத்துல குத்து விளக்கு இருக்கிறது, லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கிறது. அதுக்கு 2க்கும் நடுவில் தூப பீடம், இன்சென்ஸ் ஆல்டர் இருக்கிறது. சரி, அதையும் தாண்டி அடுத்த பகுதிக்குள்ள ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ள வர்றோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது உடன்படிக்கை பெட்டி இருக்கு, ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அதுக்கு மேல கிருபாசனம் இருக்கிறது, மெர்சி ஷீட் இருக்கு. இவ்வளவு 7 சாக்ரமெண்ட் திங்ஸ் இருக்கிறது. இது போக ஆசரிப்பு கூடாரத்தில் 60 தூண்கள் இருக்கிறது, 60 வெள்ளி பாதங்கள் இருக்கிறது, ஏராளமான திரைச்சீலைகள் இருக்கிறது, வர்ண வர்ணமான திரைச்சீலைகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் ஆண்டவர் மோசேட்ட சொல்லல. நம்ம இப்ப ஒரு ஆலயத்தை கட்டுகிறப்போ நம்ம நினைக்கிறோம் தானே, என்ன நினைக்கிறோம்? ஆலயத்தை கட்டுறப்ப தலைவாசலுக்கு நான் காசு தர்றேன், பாஸ்டர் நிற்கிற புல்பிட்டுக்கு நான் காசு தர்றேன், ஸ்பீக்கருக்கு நான் காசு தர்றேன், மைக்கு நல்ல மைக்கா பாஸ்டர் அது மூலமாக தான் செய்திலாம் பேசணும், அதுக்கு நான் வாங்கி தர்றேன், அல்ல அஸ்திபாரம் போடுறதுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறது, மோசேட்ட சொல்கிறத பாருங்களேன். மோசே, பலிபீடம் முக்கியம்தான், அங்கே எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. கழுவும் தொட்டி லேவர் முக்கியம்தான், அங்க ஆசாரியனை தன்னை கழுவி கொள்ள முடிகிறது. ஷூபிரட் டேபிள் முக்கியம்தான், சபுகத்தப்ப மேஜை முக்கியம்தான், அங்க உன்னால பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். லேம்ப் ஸ்டாண்ட் குத்து விளக்கு முக்கியம்தான், அங்க உன்னால வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்சென்ஸ் ஆல்டர் முக்கியம்தான், தூபபீடம் முக்கியம்தான், அங்க உன்னுடைய ஜெபத்தை துதிகளை ஏறெடுக்க முடியும். கிருபாசனம் முக்கியம், உடன்படிக்கை பெட்டி முக்கியம்தான், அதுக்குள்ளதான் கற்பலகைகள் இருக்கிறது, மண்ணா இருக்கு, எல்லாம் இருக்கு, அது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. கிருபாசனம் முக்கியம்தான், மெர்சி சீட் முக்கியம்தான், இது எல்லாவற்றையும் இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் முக்கியம்தான். ஆனா இதுக்கெல்லாம் நீ காசு கொடுக்க வேணாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? இது எல்லாவற்றையும் கான்சக்ரேட் பண்ணுவதே, திருநிலைப்படுத்துவதே அந்த அபிஷேகம் தான். இது எல்லாத்துக்கும் மேலானது அந்த அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேக தைலத்துக்கு நீ பணத்தை கொடு. இல்ல, ஆண்டவர் எவ்வளவு மோசேயை எவ்வளவு நேசிச்சிருக்கார் பாருங்களேன். எதுக்கோ யார் யாரோ என்ன கொடுக்கட்டும், ஆனா நீ எதுக்கு கொடு? அபிஷேக தைலத்துக்கு கொடு. ஏன்னா இது எல்லாவற்றையும் திருநிலைப்படுத்துவது. இல்ல, அபிஷேகங்கிறத எபிரேய பாஷையில மாஷக் அப்படின்னு இருக்கு வார்த்தை. மாஷக், MASHACH. திருப்பி சொல்றேன், MASHACH. மாஷக் அப்படின்னா அபிஷேகம். மாஷக் அப்படின்னா என்னன்னா கான்சக்ரேஷன், திருநிலைப்படுத்துவது. ஒரு காரியத்திற்காக திருநிலைப்படுத்துறது, ஒதுக்கி வைக்கிறது, செட் அப்பார்ட் பண்றது. ஒரு வேலையை, ஒரு ஊழியத்தை, ராஜ்யத்தின் பணியை செய்வதற்கு அவங்கள ஏற்படுத்தி வைப்பது, பிரித்து வைப்பது, ஒதுக்கி வைப்பது, கான்சக்ரேட் பண்றது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்துல, ஆலயத்துல, ஊழியத்துல ஏராளமான பகுதிகள் இருக்கலாம், ஆனா
எல்லாவற்றையும் விட மேலானது எது தெரியுமா? அபிஷேகம். நீ பிரச்சனை என்னன்னா, நம்ம நிறைய காரியங்கள் மேல கான்சென்ட்ரேட் பண்றோம். வொர்ஷிப்பு, சாங்ஸு, மியூசிக்கு, பிஏ சிஸ்டம், ஆட்கள் வரணும், அட்மின் டீமு, நிறைய ஜெப குழுக்கள், நிர்வாக குழு, நிறைய விஷயங்கள், ஆலயத்தை அலங்கரிக்கிறது, அதெல்லாம் தப்பு சொல்லலைனா, அதெல்லாம் சந்தோஷம், அதெல்லாம் சரி. சொல்லுங்க, அதெல்லாம் என்னது? சரி. ஆனா மெய்யாகவே ஒன்று இருக்கு, மெய்யாகவே ஒன்று இருக்கு இல்லையா? இது எல்லாம் நல்லதுதான். ஆனா இது எல்லாத்த விட மேலானது எது தெரியுமா? அபிஷேகம். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு சொந்த இடம் இல்லை பிரதர், அதனால சர்ச்சு வளரல. எனக்கு நல்ல பிஏ சிஸ்டம் இல்லை, மீடியா டீம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பணம் இல்லை, எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது, எனக்கு நல்ல ஒரு அட்மின் டீம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது, எல்லாத்தையும் நான் தனியால் செய்ய வேண்டியிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, மீடியா டீம் இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறவங்க இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சொந்த இடம் இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? இது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அபிஷேகம் உங்க மேல இருக்கு இல்ல? அது ஒண்ணு போதும் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால இதெல்லாம் இல்ல, அதனால என் மினிஸ்ட்ரி வளராது அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் இருக்கு பாருங்க, ஒரு அன்பிலீஃப் இருக்குல்ல, அதை இன்னைக்கோட தூக்கி போட்டுருங்க. அதை இன்னைக்கோட தூரத்தில் எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு பன்மொழி புலமை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு சாதுரிய ஞானம் இருக்கோ இல்லையோ, ஸ்ட்ராட்டஜி பண்ண தெரியுமோ தெரியாதோ, நான் சொல்லட்டுமா, தாவீதுக்கு பிறகு அதோனியாவும் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணுனா, அதுக்கு அடுத்து அப்சலோமும் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணுனா, ஆனா 2 பேரால அரசாங்கத்தை பிடிக்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் நிறைய ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, ஆனா அபிஷேகம் சாலமன் மேல இருந்துச்சு, அவன் தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். இல்ல, மினிஸ்ட்ரிய ஸ்ட்ராட்டஜியில கொண்டு போக முடியாது. கொஞ்ச நாள் ஓடும், எல்லா கிரியைக்கும் ஒரு பலன் உண்டு தானே இல்லையா? இந்த பூமியில செய்யப்படுகிற எந்த கிரியைக்கும் என்ன உண்டு? ஒரு பலன் உண்டுங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றோம். நான் இப்படி நடத்தி பிரதர், இப்படி செஞ்சு பிரதர், அப்படி பண்ணி பிரதர், இப்படி பண்ணி செஞ்சு பிரதர், அப்படி எல்லாம் செஞ்சு பிரதர். பிரதர், பாஸ்டர், எது இருக்கோ இல்லையோ, அபிஷேகம் உங்க மேல ஃப்ளோ ஆச்சுன்னா அது எல்லாவற்றையும் செஞ்சு முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒன்று, உங்களுக்கு தேவையான அந்த காரியத்தை கொடுக்கும். அது மீடியா டீமோ ஞானமோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியம் அதை உங்களுக்கு கொடுக்கும். அது கொடுக்கவே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அதை வச்சிருக்கிற அநேகம் பேரை உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கொடுக்கும். நீங்க தான் அதை செய்யணும்னு கிடையாது. அபிஷேகம் எல்லாவற்றையும் செஞ்சு முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அபிஷேக தைலத்தை செய்ய சொல்லும் போது ஒரு வார்த்தை ஆட் பண்றார். மோசே, நீ அபிஷேக தைலத்தை உன் பாக்கெட்ல இருந்து பணம் கொடு. அடுத்து சொல்றாரு, இந்த அபிஷேக தைலத்துக்கு நீ வாங்குறீல்ல பொருட்கள், ஆமாண்டவரே, அது எப்படி இருக்கணும்னா மேன்மையான, இங்கிலீஷ்ல வாசிங்கன்னா ஹெட் ஸ்பைசஸ், தலையான பொருட்கள், அப்படிதான் இருக்கு. தலையான, ஹீப்ருல நல்ல வார்த்தை ரோஷ், ROSH, ரோஷ். நீங்க இந்த ரோஷ் ஹஷானா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஹீப்ருல யூதர்கள் கொண்டாடுற அந்த நியூ இயரை ரோஷ் ஹஷானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முதல் நாள் இருக்குல்ல, தலை நாள் இருக்குல்ல, வருஷத்தின் முதல் நாள், அதை ரோஷ் ஹஷானா அப்படிம்பாங்க. தலை, ரோஷ் அப்படின்னா தலை. தலையான பொருட்களை வச்சு இந்த அபிஷேக தைலத்தை பண்ண. நான் கொஞ்சம் வேகமா வர்றேன், நேரம். தலையான பொருட்களை வச்சு இந்த அபிஷேக தைலத்தை பண்ணு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரே ஒரு சொல்லிருங்க, என்ன பொருட்களா? தலையான பொருட்கள். சொல்லுங்க, என்ன பொருட்களா? சத்தமா சொல்லுங்க, என்ன பொருட்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன பொருட்கள்? தலையான பொருட்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இந்த அபிஷேக தைலத்தை செய்றீல்ல, இது இந்த செகண்டரி, தேர்ட்லி, அந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து இந்த
அபிஷேகம் வராது. அபிஷேகம் எப்போதுமே தலையான ஒன்றிலிருந்து தான் புறப்பட்டு வரும். தலையான ஒருவரிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும். தலையான அவரிடத்திலிருந்து தான் இறங்கி வரும். அந்த தலை கிறிஸ்துவே. அதனாலதான் வேதம் சொல்லுது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. எங்க ஊற்றப்படுதான்? ஆரோனுடைய தலையின் மேல், சிரசின் மேல் ஊற்றப்பட்டு. இல்ல 1 கொரிந்தியர் 1:21, உங்களோட கூட எங்களையும், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. நல்லா கவனிங்க, பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார். உங்களை இப்படி அபிஷேகம் பண்ணாரு, எங்களை வேற விதமா அபிஷேகம் பண்ணாரு அப்படி சொல்லல. இல்ல, விசுவாசிகளை ஒரு விதமா அபிஷேகம் பண்ணாரு, என்னையெல்லாம் நான்லாம் ரொம்ப ஸ்பெஷலுப்பா, எனக்கு தனியா வந்துச்சு அப்படிலாம் சொல்லல. ரொம்ப தெளிவா சொல்றார், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக, எல்லாவற்றுக்கும் மேலான ஹெட், எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப தலையான ஒருத்தர் இருந்துதான் அபிஷேகம் இறங்கி வரும். சரியா? அபிஷேகம் செகண்ட்லி லெவல், தேர்ட் லெவல் லீடர்ஸ் இருந்தெல்லாம் அபிஷேகம் இறங்கி வர்றது இல்லை. நம்ம கேட்கலாம், நம்ம வேண்டிக் கொள்ளலாம், நம்ம ஜெபிக்கலாம், என்னை போல அபிஷேகம் கொடுங்க அல்லது இவரை போல அபிஷேகம் கொடுங்க கேட்கலாம். ஆனா அபிஷேகம் பண்ணுகிறவர் தேவனே. எங்க அநேகருடைய அபிஷேகம் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது தெரியுமா? இவங்க அபிஷேகத்தை இன்னொரு மனுஷனோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. எப்படி? நான் பிரதர் அவரால் அபிஷேகம் பெற்றேன் பிரதர். எவரால? அந்த அந்த அவர் வந்தாரு பிரதர், அவர் அப்படி தலையில கை வச்சாரு பிரதர், அவரால தானா? எவராலும் இல்ல, அபிஷேகம் அவராலே இருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவராலே பெற்ற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கிறது. அப்படிதான் பவுல் எழுதுறார் இல்லையா? அவராலே பெற்ற அபிஷேகம். அபிஷேகத்தை எப்ப இன்னொரு மனுஷனோடு நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கிறீர்களோ அது அடுத்த பரிணாமம் எடுக்காது. நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஊழியர்களை நல்லா கனம் பண்ணுங்க, ஊழியர்கள் இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்கள், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதெல்லாம் நான் குறை சொல்லலை. ரெட்டிப்பான கனம், அவனுக்காக ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறாங்க, அதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய அபிஷேகம் எந்த மனுஷன்ட்ட இருந்து வரல, அது யார்கிட்ட இருந்து மட்டும்தான் இறங்கி வருது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய தாடியிலே வடிகிறதும், அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணுகிறவர் அவர்தான், அதுல மாற்றம் கிடையாது. அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம் பண்றவர் யாரு? பிதா. சொல்லுங்க, அபிஷேகம் பண்றவர் யாரு? பிதா. அடுத்து அவருக்கு பக்கத்துல குமாரனாகிய இயேசு நிற்கிறார். அவரை கற்பனை பண்ணிக்கிறீங்க. அவர் தான் கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் தான் யாரு? கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? என்ன பண்ணப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரியா? இப்ப பிதா கிறிஸ்துவாகிய இயேசுவின் தலை மேல, அவர் தான் தலை. சபையாகிய சரீரத்துக்கு யாரு தலை? கிறிஸ்து. நம்மெல்லாம் அவருடைய சரீரத்தின் என்னவாக இருக்கிறோம்? அவயவங்கள். வெரி குட், வெரி குட். அவயவங்களா இருக்கிறோம். இப்ப பிதா தைலத்தை இந்த சரீரத்துல ஊத்துறது இல்ல, எங்கதான் ஊத்துறாரு? தலை மேலதான் ஊத்துறார். தலையில ஊத்துகிற அந்த அபிஷேகம் கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணினவர் தேவனே.
இப்ப சபைக்குள்ள நாம இருக்கிறதுனால, இயேசுவாகி அவருடைய சரீரத்துக்குள்ள நாம இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, தலைமையில இருக்கிற அபிஷேகம், தலைமையில ஊற்றப்படுகிற அபிஷேகம் நம்ம மேல இறங்குகிறதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சபைக்குள்ள இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். சபையில் அங்க வகிப்பது, சபை ஆராதனை அட்டன் பண்றதுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அபிஷேகம் இண்டிவிஜுவல். சொல்லுங்க, அபிஷேகம் என்னது? அதுக்காக உடனே என்ன நினைக்கப்படாதுன்னா, பார்த்தீங்களா என் மேலேயே அபிஷேகம் இருக்கு, யாரும் எனக்கு தேவை கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லப்படாது. நான் உதவி ஊழியர்களுக்கு சொல்றேன், என் மேல அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் என்னை அழைச்சிருக்காரு பிரதர், என் மேலே அபிஷேகம் இருக்கு பிரதர், உண்மைதான். என்ன செய்யணும்? நான் எங்கேயாவது தனியா போயிடுவேன் பிரதர், நான் என்னை ஆண்டவர் பயன்படுத்துவார் பிரதர், பாருங்க பிரதர், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சபைக்குள்ள இருப்பது ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு ஆளுகைக்கு கீழே, ஆளுமைக்கு கீழே இருந்து பணி செய்வது ரொம்ப என்னது அவசியம். ஏன்னா இந்த நாட்களில் நிறைய அப்படி பார்க்க முடியுது. இண்டிபெண்டா என்ன செஞ்சிருது, நான் தனியா போயிடுவேன் பிரதர், யாருக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை பிரதர், யாரும் என்னை கேட்கக்கூடாது பிரதர், அப்படிலாம் இல்லை. வசனம் தெளிவாய் சொல்லுது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஒரு ஊழியத்துக்குள்ள இருந்து சில காலங்கள் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துற வரைக்கும் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க என்னவா இருக்கிறது இல்ல, ஆயத்தமா இருக்கிறது இல்ல. சக ஊழியர்களோடு ஒரு பட்டணத்தில் இருக்கிறோம், சக ஊழியர்களோடு ஒருமித்து நடக்கணும், ஒருமித்து போகணும், அதுக்கு என்னவா இருக்கிறது இல்ல, ரெடியா இருக்கிறது இல்ல. ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கிறோம், 4 பேர் நடக்கிறப்ப, உண்மைதானே, ஒரு 100 பேர் சேர்ந்து நடந்தா என்னதான் செய்யும், ஒருத்தர் கால் ஒருத்தர் மேல என்னதான் செய்யும், படத்தான் செய்யும். சில உரசல்கள் இருக்கத்தான் செய்யும், சில இடங்களில் இடிபடும், சில இடங்களில் மிதிபடும். உடனே என்ன செய்யுது, யாரும் எனக்கு தேவையில்லை பிரதர், தனியா போயிடுவேன் பிரதர். தனியா போய் இல்ல பிரதர், சபைக்கு ஊழியம் செய்யறதுக்காக தான் அபிஷேகம். சபையாகிய சரீரத்துக்குள்ள இருக்கணும். தலையிலே ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதும் எங்க இறங்குதான், அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள நம்ம எல்லாம் இருக்கிறோம் இல்லையா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறோம். அப்ப என்னன்னா அவர் தான் தலை, அதுல மாற்றம் இல்லை. அதுக்காக எனக்கு யாரும் தேவை கிடையாது பிரதர், யாரையும் நான் மதிக்க மாட்டேன் பிரதர், என் மேல அபிஷேகம் இருக்கு பிரதர், எனக்கு வர இருக்கு பிரதர், எனக்கு அழைப்பு இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லப்படாது. இப்படி எல்லாம் நினைக்கிறதுனால தான், ஒருமித்து ஓட மனதில்லாததுனால தான் அநேக நேரங்களில் இந்த அபிஷேகம் ஃப்ளோ ஆகாம அப்படியே தேக்க நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆண்டவர் உங்களுக்குன்னு சில நாட்களை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு சில குறிப்பிட்ட காலங்களை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் அடங்கி இருக்க பழகுங்க. ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்த வல்லமையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப கடைசியா ஒரே ஒரு காரியம். தலையிலே சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அடுத்து அவனுடைய தாடியிலே வடிகிறதும், தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான. நல்லா கவனிங்க, டைரக்டா தலையில இருந்து டைரக்டா அது சரீரத்துக்கு வரல. இடையில ஒன்று சொல்றாரு, சிரசின் மேல் ஊற்றப்படுகிறது, ஆனா எங்க வடிகிறதா, தாடியில. சொல்லுங்க, எங்க வடிதான், தாடியில. பியர்டு அப்படின்னா தாடினா, அவர் இந்த தாடியை சொல்லல, அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தாடை இருக்கு இல்லையா, இந்த தாடை, சின் சொல்றோம்ல, தாடை. தாடைனா என்னன்னா the frame of mouth, வாயை கவர் பண்ணி இருக்கிறது தான் இந்த தாடி, இந்த தாடை. ரெண்டு சொல்லலாம். சின், நீங்க ஹீப்ரு வேர்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், பியர்டுன்னு இருக்கும், சின்னு இருக்கும். தாடியிலே வடிகிறதுன்னு சொல்லலாம், தாடையிலே வடிகிறதுன்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். அப்ப தாடினா என்ன பிரதர், தாடைனா என்ன பிரதர்னா அது எதை குறிக்குதுன்னா வாயை சொல்றார். சொல்லுங்க, எதை சொல்றாரு, வாயை சொல்றார். லேவியராகமம் புத்தகம் 19வது அதிகாரம் 27 வாசிங்களே. உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும், உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும், தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைமயிரை ஒதுக்காத, தாடியின் ஓரத்தை கத்தரிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் முடிக்காகவா இவ்வளவு கவலைப்படுறாரு? பவுல் சொன்னார்ல, அவர் மாட்டுக்காகவா கவலைப்படலப்பா, அவர் யாருக்காக தான் கவலைப்படுறாரு? ஆண்டவர் முடிய பத்தியா பேசிட்டு இருக்காரு. முடிய பத்தி பேசல. என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் முடிய நீளமா வளர்ப்பாங்கல்ல, இந்த ஸ்திரீகள் மாதிரி என்ன செய்வாங்க, நீளமா வளர்ப்பாங்க.
இப்போ இந்த காதை வந்து என்ன செஞ்சிருக்குன்னா இந்த முடி இப்படி மூடின நிலைமையில இருக்கும். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தலைமுடியை அப்படி பின்னாடி ஒதுக்கி விடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது எதையாவது கண்டதை பேசும்போது அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அப்படின்னு கண்டதை கேட்காத. தாடி மயிரை கத்தரிக்காத அப்படின்னா கண்டதை பேசாத. இதான் அதோடைய அர்த்தம். நீங்க உங்களுக்கு புரிய முடியாது சொல்லணே, போனை காதில் வச்சிருப்பீங்க, இந்த ஸ்பீக்கர் காதுக்கு ஓட்டைக்கு நேரம் இருந்திருக்காது, அவங்க சொன்னது சரியா கேட்டிருக்காது. உடனே என்ன சொல்லுவீங்க, இல்லை இல்லை கவனி சரியா கேட்கல திரும்ப சொல்லுங்க அப்படின்னு. இந்த ஸ்பீக்கர் எதுக்கு நேரம் வைக்கிறது, இந்த காது ஓட்டைக்கு நேரம் வைக்கிறோம் பாருங்க. அதை மாதிரி தலைமுடியை ஒதுக்கி விட்டுட்டு சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க அப்படின்னு கண்டதை கேட்காத, கண்டதை பேசாத. இதான் அர்த்தம். கண்டதை கேட்காத, கண்டதை. அப்ப தாடி மயிரை கத்தரிக்காதன்னா தாடியை பத்தி அவர் பேசல. எதை குறித்து பேசுறாரு, வாயினால கண்டதை பேசாத. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. சிரசின் மேல ஊற்றப்பட்டு தாடியிலே வடிகிறதுனா என்ன அர்த்தம்னா, உங்க வாய் வழியாதான் இந்த அபிஷேகம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அது உங்க மேல இறங்கணும், சரீரத்தில் இறங்கணும், சபையில இறங்கணும்னா இந்த தலைக்கும் இந்த சரீரத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு, இந்த வாய் இருக்கு. என்ன அர்த்தம்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுறீங்களோ, ஆவியில நிறைந்து பல மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மேல ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கி வர ஆரம்பிக்கும். உங்க மேல அபிஷேகம் இறங்கி நீங்க ஆளுகை செய்கிறவர்களாக எழும்பணும்னா, ஆசாரியர்களா இன்னும் அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு போகணும்னா, ராஜாக்களா அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகணும்னா, நல்ல வாயை திறந்து எதுல பேச பழகணும், அந்நிய பாஷையில பேச பழகணும். உங்க சபையா உட்கார்ந்து பேசணும். எப்பொழுதெல்லாம் ஆராதனை நேரம் கூடுதோ, நிறைய நல்ல கவனிங்க, சாங்ஸ் வந்து உங்க சோல்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். அந்நிய பாஷையும் வசனமும் தான் உங்க ஸ்பிரிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணும். எல்லாம் நினைவில் வச்சுக்கிறீங்க. சாங்ஸ் ஒன்லி கான்சென்ட்ரேட்ஸ் யுவர் சோல். ஆனா அந்நிய பாஷையும் திருவசனமும் தான் உங்க ஆவியில காரியங்களை நடப்பிக்கும். அப்ப ஆவியில அபிஷேகம் பெருகணும்னா வாயை திறந்து மணிக்கணக்கா என்ன செய்யணும், அந்நிய பாஷையில பேசணும்.